உங்கள் ஆளுங்கள்லாம் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு 6 கோடி 5 கோடி ஒரு சீட்லேயும் வந்துட்டு இருந்தது. அதனால தான் நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். எதுக்காக இப்போ நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க? கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக, இன்னும் நிறைய பேருக்கு பிச்சை போடுவதற்காகத்தானே நீங்கள் அரசியலில் நேர்மையாக இருக்கீங்க. அரசியலில் நீங்கள் நேர்மையாக இருக்கிறதே பிச்சை போடுறதுக்கு தானே. இந்த 7 வருடத்தில் மருத்துவம் படித்து முடித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கிற மாணவர் 500 பேர் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுல மெத்த படித்தவன் இருக்கானான்னு பாருங்க, கொடுத்த பணக்காரன் இருக்கானான்னு பாருங்க, செல்லாதுன்னு சொல்லுங்க. அப்ப அந்த 500க்கு எத்தனை பேர் வர்றான்னு பாருங்க. குறைந்தது 70லேருந்து 100 பேர் இருப்பான். சவால் விடுகிறேன். குறிப்பிட்ட அழகா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இத்தனை பூத்துக்கு இத்தனை பேரை தூக்கணும், அத்தனை பேருக்கு கரெக்டாக கொடுக்கணும், அவெல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அழகா ஜெயிச்சாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த 2 பேர் ஒத்துழைக்காம இருந்திருப்பான். வேற எதுக்காக அவங்க ரிசைன் பண்றாங்க? இல்லைன்னா தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுறீங்களே. பட்டியலினத்தில் அவங்க மேயர் ஆச்சுன்னா அவங்கள கொடியேற்றக்கூடாது, அவங்கள உட்காரக்கூடாது, சமமா உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்களே. அதுல மனந்து வந்து போய் இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்களா? அப்படின்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அவர் மணிப்பூரை பத்தி பேசும்போது நீங்க வெளில போயிட்டீங்க. காரணம், நாளைக்கு பேப்பர்ல வெளில போனதுதான் வரணும், அவர் பேசுனது வரக்கூடாது. இவ்வளவுதான். சின்ன நோக்கு, சில்லறத்தனமான நோக்கு. பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு கத்துங்கன்னு கை காட்டுறாரு, இன்னும் சவுண்டு விடுங்கன்னு கை காட்டுறாரு. அந்த அளவுக்கு கேவலமா. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னும் 20 ஆண்டு காலம் ஆனாலும் எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லியிருக்காரு. அப்புறம் நீட் விவகாரம் துரதிருஷ்டவசமானது, இதில் என்ன பொறுப்பை நானே தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. மணிப்பூரை இன்னும் எதிர்கட்சிகள் அரசியல் ஆக்காதீங்க, அப்படி தொடர்ந்து அரசியலாக்கலாம், மணிப்பூர் மக்களே உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள், உங்களை புறக்கணிக்கும் காலம் வரும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? மோடி ஐயா அதை பேசுறதுக்கு 2 காரணம். ஒன்று, தன்னுடைய நிலை தான் உயர்ந்து வந்திருக்காரு. நீங்கள் சீட்டை வச்சு பேசுவீங்கன்னா 0.8% வாக்குகள் தான் அவருக்கு போன தேர்தலை விட இந்த தேர்தல் குறைந்தது. ஓட்டு போட்ட 60 கோடி பேரில் 23.6 கோடி பேர் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தனியாக சிங்கிள் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கூட்டணிங்கிறது வேறு. ஆனால் அதனுடைய அதே ஆங்கிள்லேருந்து நீங்கள் மற்றதை பேசிட முடியாது. தமிழ்நாட்டில் உடனே நீங்கள் திமுக 40க்கு 40 வாங்கிருச்சுங்கிறத வச்சு நீங்கள் பேச முடியாது. ஏன்னா தமிழ்நாடு மாற்றி மாற்றி ஓட்டு போடும். இந்த வாட்டியும் அதிமுகவுக்கு தான் வந்திருக்கும். பட் எடப்பாடி ரொம்ப ஓவராக கான்ஃபிடென்ஸாக எடுத்துக்கிட்டதுனால நிறைய தப்பு நடந்துருச்சு. அதனால் திரும்ப திமுக வந்துருச்சு. இல்லைன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி தான் இங்கே ஜெயிச்சிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மோடி பேசுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ராகுல் காந்தி ஐயாவுடைய இந்த அணுகுமுறையை கடந்த 4 நாளாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். எந்த தொலைக்காட்சியிலையும் தமிழ்நாட்டில் காட்டல. பாராளுமன்றத்தில் உட்காந்துட்டு கத்துங்கன்னு கை காட்டுறாரு, இன்னும் சவுண்டு விடுங்கன்னு கை காட்டுறாரு. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 80 எம்பி அவங்க மைக் ஆஃப் பண்ணியிருக்கிற நிலையில் அங்கிருந்து ரொம்ப தள்ளி மோடி பேசிட்டு இருக்கிற அந்த மைக் வழியாக கேட்ட சத்தம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது. கூச்சல். அப்போ எவ்வளவுக்கு கத்தியிருந்தா மைக் ஆஃப் பண்ணப்பட்ட நிலையில் அந்த மைக்கில் இருந்து சவுண்டு வருங்கிறது டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கேவலமாக நடந்து பேச தொடங்கும் போதே கத்தினாங்க. அவங்க வைத்த குற்றச்சாட்டு என்ன? நீட்டை பற்றி பேசு, மணிப்பூரை பற்றி பேசு, திரும்ப இல்லைன்னா பாரத் ஜோடோ, இதுதான் அவங்க திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. மோடிக்கு இன்னொரு வார்த்தையும் சொன்னார். மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில், ஹரியானாவில் நான் வெற்றி பெறுவேன், இதை விட அமோகமாக வெற்றி பெறுவேன், தெளிவாக சொன்னார். ராகுல் காந்தியோடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 13 மாநிலங்களில் அவருடைய வாக்கு போன முறை வாங்கியதிலிருந்து குறைந்திருக்கு. 13 கோடி பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. போன முறை வாங்கியதிலிருந்து குறைந்திருக்கு. சீட்டில் போன முறை வாங்கிய 52ல் 17% தோற்று போய் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 52 தொகுதியில் ஜெயிச்சு 99ன்னு வந்திருக்கு. அதுதான் அவருடைய உண்மையான ஒரு நிலைமை. அதனால தான் அந்த டெஸ்பரேஷனில் தான் அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் பேசின மீதி 3 மேட்டருக்கு, நீட் 1, மணிப்பூர் 1, அவர் பேசினதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீட்டில் நடந்த தவறு என்ன? 24 லட்சம் பேர் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. 1 லட்சம் பேருக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சீட்டுக்காக. அந்த 24 லட்சம் பேரில் 1 லட்சம் பேருக்கு சீட்டு கிடைக்க போகுது. 1563 பேர் விஷயத்தில் 2 தப்பு நடந்தது. பேப்பர் மாற்றி கொடுத்ததுனால அவங்களுக்கு 1 மணி நேரம் வீணாச்சு. ஒரு கேள்விக்கு 2 விடை சரியா இருந்ததுனால ஒரு பிரச்சனை வந்தது. இதுதான் நடந்த ஒரு விஷயம். இதை நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறு திருத்திக் கொள்ளக்கூடிய அளவில் நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. 1995 வியாபம் ஊழல் வடக்க பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில்
வியாப்பம்புழல் நடந்தது. வியாப்பம்புழல்ங்கிறது என்னென்னா கொஸ்டின் பேப்பர் லீக். அன்னியிலிருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை குறைத்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. பிடிப்பட்டவங்க எந்த வீட்டில் உட்காந்துருந்தாங்க, யார் வீட்டில் உட்காந்துருந்தாங்க, எங்கேருந்து பிடிப்பட்டாங்கங்கிறதெல்லாம் தனியாக வச்சுப்போம். அங்கே வழக்கு நடந்துட்டு இருக்கு, நம்ம பேசுறதுல நியாயம் இல்லை. அந்த வழக்கு மூலமாக என்ன தெரியணுமோ தெரியட்டும். அதுக்காக 24 லட்சம் பேருக்கு திருப்பி எக்ஸாம் எழுக்கணுமா? தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க எழுதியிருக்கிறது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான். நாளைக்கு அவங்க மருத்துவர் ஆகிடல, இனி அவங்க போய் 5 வருடம் படித்து பாஸ் பண்ணால் மருத்துவர் ஆவாங்க, இல்லைன்னா இல்லை. யார் ஆவாங்க? அந்த 1 லட்சம் பேர் ஆவாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் தொடர்ந்து உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. நீட் எழுதக்கூடிய மக்களின் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த சீட் என்ன? 11,000. இந்தியா பூரா இருக்கிற மொத்த சீட் என்ன? 1 லட்சம். எழுதுறது எத்தனை பேர்? 1.5 லட்சம் பேர். ஸோ நீட்டில் அப்படி என்ன தவறு நடந்துருச்சு? ஓகே, நீங்கள் எத்தனையோ வருடங்களாக ஆட்சியில் இருக்கீங்க, உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு சீட்டுக்கும் 2 கோடி 3 கோடின்னு வாங்கி பழக்கப்பட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கோச்சிங்கில் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு டேட்டா காட்டுங்க. இங்கே எழுதுறாங்க இல்லையா, 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க இல்லையா, இந்த 1.5 லட்சம் பேரில் கோச்சிங்க்கு போகிறது யார் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்து காட்டுங்க. ஆனால் நான் கொடுக்குற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மெத்த படித்தவன் கொழுத்த பணக்காரன், இவங்க 2 பேரை தவிர 2016க்கு முன்னாடி மருத்துவன் அவன் யாராவது இருக்கானான்னு சொல்லுங்க. மெத்த படித்தவன் 99 98 தான். நான் சொல்ற மெத்தையில் படித்தவன் இல்லை, நல்லா 98 99 வாங்கினவன் +2ல, அவன் இல்லை. மெத்த பணக்காரன், கொழுத்த பணக்காரன், இவன் 2 பேர் இல்லாமல் மருத்துவரான லிஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் மருத்துவம் பார்த்து தான் இந்தியா நல்லா இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாடுல ஹாஸ்பிட்டல்ஸுக்குன்னு ஒரு பெரிய டூரிசம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வருவாயில் 3 காரணத்துக்கான டூரிசம் இருக்குது. படிப்புக்காக, ஹாஸ்பிட்டலுக்காக, நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக, அதாவது கோவில், பீச்சு, அந்த மாதிரியான விஷயத்துக்காக வரக்கூடியவங்க இருக்காங்க. நான் மறுக்கலை. நான் உங்களை என்ன கேட்குறேன், 2016க்கு முன்னாடி மருத்துவ நலன்களோட லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 500 பேரோட லிஸ்ட் எடுத்துக்கோங்க, ரேண்டமில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓட்டர் பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு போய் ஓட்டு வாங்குறதுக்காக பிளான் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கணும், நேர்மையாக எடுக்கணும். திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓட்டர் பூத் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு போய் கரெக்டாக போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் அந்த பூத் ஸ்லிப்லாம் கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கணும். ஒரு 500 பேர் லிஸ்ட் எடுங்க. மெத்த பணித்தக்காரன் செல்லாது, மெத்த கொடுத்த பணக்காரன் செல்லாதுன்னு போட்டே வாங்க. நாட்டாமை விஜயகுமார் மாதிரி 2 பேர் கூட தர மாட்டான் 500ல். மெத்த படித்தவன் இல்லைனா கொழுத்த பணக்காரன். இந்த நிலையை மாற்றிட்டு இப்போ 7 வருடமாக நீட் நடந்துட்டுருக்கு. நீங்கள் உட்காந்து டெய்லி நீட்டுக்காக ஒரு போராட்டம் நடத்தி எப்படியாவது அதை ஒழிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க. என் +2 மார்க்கே போருங்கிறீங்க. உங்கள் +2 மார்க் போரும். நான் அதே +2 படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் எப்படி அதை மட்டுப்படுத்துவேன்? ஆனால் நான் ஏன் டாக்டர் ஆகலை? நான் 99 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு மெத்த படித்தவன் இல்லை. நான் ஏன் டாக்டர் ஆகலை? எங்கள் அப்பா கொழுத்த பணக்காரர் இல்லை. டிராக்டர் ஓட்டிட்டு இன்னைக்கு 10,000 கோடிக்கு அதிபதியாக எங்கள் அப்பா இல்லை. அந்த லெவல்லேருந்து ஒரு ஆசிரியராக இருந்துட்டு இன்னைக்கு ஃபாரின் கரன்சி வச்சுக்கிட்டு மணி லாண்டரிங்கில் மாட்டிக்கிற கொழுத்த பணக்காரன் எங்கள் அப்பா இல்லை. அதனால தான் நான் டாக்டர் ஆகலை. 99 எங்கேருந்து வாங்குறது? ஸோ நீங்கள் மாற்றி சொல்லுங்கள். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் உட்காந்து மாற்றி பெரிய மூத்த பத்திரிகையாளர் இது சொல்லும்போது சில டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தப்பாக வந்துடும். அதெல்லாம் நான் எங்கேருந்து இவங்க பேச்சை எங்கேருந்து போய் கேட்குறது? நீட் விஷயத்தில் மணிப்பூருக்கு வாங்க. மணிப்பூரை பற்றி பேசுவதாக இருந்தால் 140 கோடி பேரில் மணிப்பூருடைய பாப்புலேஷன் 33 லட்சம் பேர். 33 லட்சம் பேரில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40% கிறித்துவர்கள். அந்த இடத்துல கிறித்துவர்கள், நான் ஏற்கனவே இந்த மதம் மாற்றுகின்ற நண்பர்கள் எங்கே வருவாங்கன்னா கோஸ்டல் ஏரியாவுக்கு வருவாங்க, இல்லைனா பார்டர் ஏரியாவுக்கு வருவாங்க, இல்லைனா மலைப்பகுதிக்கு வருவாங்க. ஏன்னா அங்கே அவங்க ஆக்கிரமிச்சா தான் அடுத்த 100 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டையே பிடிக்க முடியும். ஓரத்துலலாம் உங்களை ஒரு வழி பண்ணிட்டேன்னா நீங்கள் நடுவில் உட்காந்து எவ்வளோ வேணாலும் டான்ஸ் ஆடுங்க. உங்கள் பேரனுடைய பேத்தி முடிஞ்சா வீட்டில் வாசலில் கோலம் போட முடியாது, தண்ணி தெளித்து கோலம் போட முடியாது. கோலம் போட்டால் ஒருத்தன் வீடியோ எடுப்பான், அந்த கோலம் போடுறத வீடியோ எடுப்பான், உங்களை கோலம் போடுறதுக்கு அவன் தடுப்பான். அதெல்லாம் நடக்கும். மணிப்பூரில் 33 லட்சம் பேர் இருக்காங்க. யார் மணிப்பூரை பற்றி யாராவது பேசினால் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு என்ன கேட்பேன் அப்படின்னா, ஐயா 3 கேள்வி கேளு. முதல் கேள்வி, அங்கே இனப்பிரச்சனையா இல்லையா கேளுங்க. அவர் ஒரு பதில் சொல்லட்டும். அங்கே இருக்கிறது நிலப்பிரச்சனையா அப்படின்னு கேளுங்க. அதாவது அந்த பார்டர் ஓப்பன் ஆகிருக்கிறது, அதெல்லாம் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருக்கு மேலே மயன்மாரில் பர்மா ஏரியாவில் நமக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லாமல் திறந்து விடப்பட்டிருக்கு, திறந்த வெளியாக இருக்குது. அங்கேருந்து தான் ரோஹினியாஸ் மற்றவங்கெல்லாம் உள்ளே வராங்க, வந்துட்டாங்க. 41% இருக்காங்கன்னா வந்துட்டாங்க. 1901 சென்சஸ் படி மணிப்பூரில் கிறிஸ்டியன்ஸ் 41 பேர்.
45 பேர். அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய சென்சஸ்ல 41% வந்திருக்காங்க. ஆனால் அந்த 3வது கேள்வியே கேளுங்க, அதுக்கு அவருக்கு பதில் தெரியுமான்னு பாருங்க. அந்த 3வது கேள்வி என்னன்னா, 10% நிலப்பகுதியில் 90% மக்கள் இருப்பதும் 90% நிலப்பகுதியில் 10% மக்கள் இருப்பதும் தான் அங்க இருக்கிற பிரச்சனையான்னு கேளுங்க. அதுக்கு அவர் ஆமான்னு சொன்னாருன்னா அவர் பேசுற எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. மலைப்பகுதி, இப்ப இங்க வீரப்பன் இருந்தார், வீரப்பனை ஏன் உங்களால பிடிக்க முடியல? அவர் என்ன பெரிய தாதாவா? அப்படியே எந்திரன் ரஜினி மாதிரி ஒரு 40 மெஷின் கன் வச்சு சுட்டுருவாரா? கிடையாது. அந்த மலையில இருக்கக்கூடிய மக்கள் அவரை பாதுகாத்தாங்க, அவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாங்க, பாதுகாத்தாங்க. உங்களால ஒன்னும் பண்ண முடியல. கமாண்டோஸ், ஹெலிகாப்டர், மண்ணாங்கட்டி ஒன்னும் பண்ண முடியல. ஏன்? அந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்க அவங்க காப்பாத்தினாங்க. எத்தனை வருடம் நீங்க வீரப்பனை பிடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டீங்க? வீரப்பனோட பேசுறதுக்கு நீங்க யார அனுப்பிச்சீங்க? நக்கீரன் கோபால். நக்கீரன் கோபால் ஒரு விஷயத்துக்கு போறாருன்னா அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த லெவல் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் போய் தான் தீர்க்க முடிஞ்சது, வேற யாராலையும் தீர்க்க முடியல. பழநெடுமாறன் கூட போனாரு. பழநெடுமாறன் நல்ல மனுஷன், நக்கீரன் கோபாலன் நல்ல மனுஷன் தான். நான் மனிதர்களை தரம் தாழ்த்தி பேசிட மாட்டேன். பட் நீங்க யார் அழைக்கப்படுறாங்க, யார் போய் பேசுறாங்க? ரஜினிகாந்த் இன்வால்வ் ஆக வேண்டும். ராஜ்குமாரை கொண்டு போய் கடத்துற அளவுக்கு வந்தது. அப்பெல்லாம் நீங்க ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் எல்லாம் அப்பெல்லாம் நீங்க யூனிஃபார்மை கைட்டுருங்கன்னு நான் சொல்லுவேன்னா, அவன் இருந்த சூழ்நிலை அப்படி. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரிதான் மணிப்பூர்ல 90% நிலப்பகுதியான ஒரு மலைப்பகுதியில 10% பேர், கிட்டத்தட்ட 40 இந்த லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா 33 லட்சத்துல 3,30,000 பேர் அந்த இடத்துல இருந்து அதை ஆட்சி செய்யறாங்க. போதை வியாபாரம் நடக்குது. அதனாலதான் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எதிர்ப்பு வருது, வெளிநாட்டுல இருந்து எதிர்ப்பு வருது. ஏன்னா அங்கிருந்து போதை தடைப்படுகிறது. கடந்த 9-10 வருஷமா பிஜேபி அங்க ஆட்சிக்குள்ள வந்திருக்கு, ஒரு தெளிவான ஒரு பொசிஷனுக்குள்ள வந்திருக்கு. 70 ஆண்டு காலம் அந்த இடத்த எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு காங்கிரஸ் இருந்தது. ஒரே குடும்பத்துல 3 தலைமுறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் பிரதமராக வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த வரைக்கும் மணிப்பூரில் நார்த் ஈஸ்டே அப்படிதான் இருந்தது. பட் இன்னைக்கு மோடி ஐயா நார்த் ஈஸ்ட்ல போய் கேட்டீங்கன்னா, அது அசாமா இருக்கட்டும், மேகாலயா இருக்கட்டும், நாகாலாந்தா இருக்கட்டும், அல்லது சிக்கிமா இருக்கட்டும், அல்லது மணிப்பூரா இருக்கட்டும், அந்த ஏரியா பூரா டெவலப்மெண்ட் நடந்ததெல்லாம் இந்த 10 வருஷத்துல தான். அப்ப அதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை அவங்க எழுப்புறாங்க. அது ஒரு சொல்றாரு. போன முறை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரேன்னு, நீங்க 303 பிஜேபி மட்டும் இருக்குது, உங்களோட 44, நீங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரணும்னு நினைச்சீங்க. ஏன்னா உங்களுக்கு பத்திரிகை இருக்கு, இதெல்லாம் போடுறதுக்கு, இதெல்லாம் தகவல் தெரிவிக்கிறதுக்கு. வெளிநாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, உடனே அதை கொண்டு போறதுக்கு. இந்தியா ஒரு மோசமான நாடாக இருக்கிறது, இங்கே மனிதர்களால் வாழ முடியாது, சிறுபான்மையினர்களால் வாழ முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அதுக்காக நீங்க பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் மணிப்பூரை பத்தி பேசும்போது நீங்க வெளில போயிட்டீங்க. காரணம், நாளைக்கு பேப்பர்ல வெளில போனதுதான் வரணும், அவர் பேசுனது வரக்கூடாது. இவ்வளவுதான் சின்ன நோக்கம், சில்லறத்தனமான நோக்கம். இப்பயும் அதே தான் பண்றீங்க. நேற்றுக்கு ராஜ்யசபால அவர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண. சோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 140 கோடி பேருக்கான பிரதமர் சொல்றாரு. 90 கோடி பேரால வாக்கு அளிக்க முடியும், 60 கோடி பேர் வாக்களிச்சாங்க, 23.6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கிற ஒரு மனிதன் பேசுறாரு. அதை கேளுங்கன்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் தான் ஜெயிக்க போறார். அடுத்த 20 வருடமும் பிஜேபி தான் ஜெயிக்க போறார். அதுக்கான எல்லா வேலையும் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அனைவரும் பட்டப்படிப்பு படிப்பதற்கு திக தான் காரணம், இது திமுக போட்ட பிச்சை. நாய் கூட பிஏ வாங்கும் நிலைமை இங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி சொல்லியிருக்கேன், சொன்னார். அதை கூடவே அவர் இன்னொன்று என்ன சொன்னாருன்னா, நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசிடுவேன், எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிடுவேன், உடச்சி பேசிடுவேன், நமக்கு செதற தேங்காய் தான், செல்ஃப் டிஸ்க்ளைமர். அதனால அவர் சொல்லிட்டார். அவர் ஃபுல்லாகவே அவர் தன்னை பொறுப்பு துறப்பு கொடுத்துட்டார். அதனால அதை மதித்து நம்ம பேசுவோம், அதை மதித்து பேசுவோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் என்ன செய்ததால் நான் பிஏ படித்தேன், எனக்கு அதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்ததால் நான் பட்டப்படிப்பு படித்தேன், எனக்கு அதை சொல்லுங்கள். இன்றைக்கி பட்டப்படிப்புக்கு மரியாதை கிடையாதுங்கிறது அவரும் சொல்லியிருக்காரு, நானும் ஒத்துக்கிறேன். நான் படிக்கும்போது பிகாமுக்கு ஒரு மரியாதை இருந்தது, இன்றைக்கி பிகாமுக்கெல்லாம் மரியாதை இல்லை. அதுக்கப்புறம் நான் படிக்க வேண்டிய வேலையில் படித்தேன், நான் வந்துட்டேன், சந்தோஷம். நீங்கள் செய்த எதனால் நானோ நீங்களோ, இவங்க செய்த எதனால் நானோ நீங்களோ, ஒரு பள்ளி இருக்கத்தானே செய்யும், உலகம் பூரா இருக்கா இல்லையா? வாத்தியார் இருப்பார், ஒரு சிலபஸ் இருக்கும். சிலபஸ் என்ன மாறி இருக்குமா? பிசிக்ஸ்னா பாகிஸ்தானில் ஒரு மாதிரியும் துபாயில் ஒரு மாதிரியும் இருக்குமா? கிடையாது. கெமிஸ்ட்ரினா அந்த மாதிரி ஏதாவது மாதிரி இருக்குமா? புத்தகங்கள் எல்லாம் ஒன்று தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் கவனிச்சிங்க, உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, கேள்விக்கு பதில் சொன்னீங்க, நீங்கள் பாஸ் ஆகி வந்தீங்க. ஆனால் நிலை உயர்ந்ததுக்கு காரணம் உங்கள் முயற்சியை தவிர வேற என்ன? இங்கே இருக்கிறவன் முயற்சி எடுத்தான், பீகாரில் முயற்சி எடுக்கல. பக்கத்திலேயே 100% லிட்ரேட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிற கேரளாவில் வெறும் மலையாள மனோரமா படித்தா அவன் அறிவாளி, அவ்வளோதான். அவனுக்கு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. மலையாள மனோரமா படித்தா அவன் படித்தவன், நியாயம் தானே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மலையாள மனோரமா நல்ல பத்திரிக்கை. கேரளாவுடைய நிலை உயர்ந்துருச்சா? உயரல. ஏன்னா அங்கே முயற்சியை எடுக்கல. சுலபமான வழிகளுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் எமிரேட்ஸ்லையும் வெளிநாட்டிலையும் இருக்காங்க. அவங்க சார்ந்தவங்களை உள்ள கூட்டு தன்னுடைய நிலையை வருமான ரீதியாக உயர்த்தி கொண்டார்கள். பட் படித்தவர்கள்
அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லேருந்து பேசுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாலேயோ கர்நாடகாலேயோ அந்த மாதிரி உயர்வாக சொல்ல முடியுமா? ஆனால் ஹைதராபாத்தில் போனீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 50% 80% வரைக்கும் அமெரிக்காவில் போய் மேல் படிப்பு படிக்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. அமெரிக்காவில் படித்தா புத்திசாலின்னு நான் சொல்லலை, பட் படிக்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. நான் உங்களை என்ன கேட்குறேன், திகாவையும் திமுகவையும் என்ன கேட்குறேன், ஏன்னா எனக்கு பாரதி 1920 சொல்லிட்டான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு 100 வருடங்கள் கழித்து நீங்கள் சொல்கிறீங்க உங்களால் தான் நாங்கள் படித்தோம்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன பண்ணீங்க? நீங்கள் பண்ண எதனால எனக்கு வந்தது? நல்ல ஆசிரியர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் பண்ணீங்களா, இல்லை கெடுத்து குட்டிச்சு வர்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணீங்களா? முதல் 30 வருடம் இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற முதல் 30 வருடம் ஆங்கிலவாதியார்னு ஒருத்தர் வருவாருன்னா அவர் யாராக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். நான் மதம் குலம் பேசுகிறவன் இல்லை, ஆனால் இந்த விஷயத்தில் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. 1970 90 வரைக்கும் இங்கிலீஷ் வாதியாருன்னா அவருக்கு ஒரு சர்ச்சு பின்புலம் இருக்கும். சர்ச்சில் இங்கிலீஷ் பேசத்தான் செய்வாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா பிச்சைக்காரன் உங்ககிட்ட அம்மா தாயை நான் பிச்சை கேட்பான், ப்ளீஸ் கிவ் மீ மணி, இப்படி இங்கிலீஷில் தான் கேட்பேன். பிச்சைக்காரனே இங்கிலீஷ் கேட்குறான்னு அமெரிக்காவில் அவன் அதை தான் பேசுவான், அதுதான் அவங்ககிட்டேருந்து வரும். கரெக்டா? அப்போது இங்கே நீங்கள் கொண்டு வந்த ஆங்கில வாத்தியார்கள் எல்லாம் யார்? கிறித்துவ பின்புலம் இருக்கிறவங்க. கான்வென்ட் நடத்துகிறவங்க எல்லாரும் யார் பாருங்க? கிறித்துவ பின்புலம் இருக்கிறவங்க. நான் சொல்கிறது 100க்கு 80, 100க்கு 100ன்னு நான் சொல்லவே மாட்டேன். நிறைய தமிழர்கள் வந்து நல்ல நல்ல பள்ளிகளை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் நான் வந்து மாற்று கருத்தே சொல்ல. நீங்கள் என்ன பண்ணதுனால நிலை உயர்த்தினீங்க? இவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தீங்க, இவங்களுக்கெல்லாம் தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. மருத்துவத்தின் மூலமாகவும் படிப்பின் மூலமாகவும் தான் மதம் மாற்ற முடியுங்கிறதுனால இந்த ரெண்டையும் பண்ணுறதுக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் என் நிலையை எங்கேருந்து உயர்ந்தது? இன்னைக்கு ஒரு ஆங்கில பேப்பரை எடுத்து கையில் கொடுத்துட்டா இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தமிழக அரசு வந்து 65% மெரிட்டில் கொடுக்கணும், 35% மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இன்ஜினியரிங்கில் வச்சதுனால தான் ஒழுங்காக மார்க் வாங்கினவங்கெல்லாம் போய் சீட் எடுத்து சேர்ந்து நல்லபடியாக வந்தது. நான் அதில் எந்த மாற்று கருத்து சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இன்ஜினியருடைய தரத்தை நம்ம பேசுகிறதாக இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு இன்ச் டேப்பை தூக்கி ஒரு இன்ஜினியர்கிட்ட நீட்டுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இதை நீங்கள் செய்யலாம். ஒருத்தன் இன்ஜினியர்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட ஒரு இன்ச் டேப்பை கையில் கொடுத்துட்டு இதில் எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள், எத்தனை விதமான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள். ஒரு இன்ச் டேப் கொடுங்க. அவன் கரெக்டாக பதில் சொல்லிட்டான்னா நான் ஒத்துக்கிறேன். RS பாரதி ஐயா போட்ட பிச்சைனால தான் நான் திருவடு ஏந்திரதில் எனக்கு காசு. அவர் போட்ட பிச்சை திமுக போட்ட பிச்சை. திமுக தானே, அப்புறம் அவர் தானே பேசுகிறார் பாவம், அதனால் அவரை வச்சுட்டு நம்ம சொல்கிறோம், வேற என்ன. அப்போது அவரால் தான் வந்ததுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஈவே ராமசாமி ஐயாவால் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் படித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஔவையார்லாம் வந்து பாஸ்டனில் போய் படிச்சுட்டு வந்தாங்க, திருவள்ளுவர்லாம் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிச்சுட்டு வந்தார், முத்துலட்சுமி ரெட்டி வந்து சுவிட்சர்லாண்டில் படிச்சுட்டு வந்தாங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. மிகப்பெரிய அறிவு சார்ந்த இலக்கணங்களை இலக்கியங்களை எழுதினவங்க எல்லாருமே அங்கே தான் காடுவலால் தான் படித்தாங்க. நானே ஒத்துக்கிறேன். எப்போ ஒத்துப்பேன்? அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் நான் ஒத்துப்பேன். என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். தொல்லை பண்ணலை, துப்பாக்கி வச்சு நாக்சலைட் வேலையெல்லாம் பண்ணி என்னை படிக்க விடாமல் பண்ணி ஸ்கூலுக்கே வர விடாமல் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் பண்ணிடல. நல்லா ஸ்கூல் நடத்தினீங்க, நல்ல சமுதாயத்தை தான் உருவாக்கினீங்க. ஒரு மனிதனாக இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என் படிப்பு நிலை உயர்வதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை தான் நான் கேட்குறேன். என் நிலையை நான் உயர்த்திக்கிட்டேன். எங்கள் அப்பா டிராக்டர் ஓட்டி இன்னைக்கு 10,000 கோடி சொத்து வச்சுக்கல. எங்கள் அப்பா வந்து ஒரு கல்வி ஆசிரியராக இருந்து ஒரு விரிவுரையாளராக இருந்து ஃபாரின் கரன்சி எல்லாம் வச்சுக்கிட்டு ஈடியில் மாட்டுற அளவுக்கு பெரிய பணக்காரராக எங்கள் அப்பா இல்லை. நான் நீங்கள் கொடுத்த படிப்பினால தான் வந்தேன். பட் என் நிலையை உயர்த்துக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எந்த விதத்தில் காரணம்? உங்கள் சிலபஸ் தான் இருக்கிறதுலே அற்புதமான சிலபஸா? நீங்கள் கொடுத்த சிலபஸ் தான் அற்புதமான சிலபஸா? கவர்னர் துப்புறாரு இல்லை, ஹிஸ்ட்ரி பேசும்போது துப்புறாரு இல்லை, ஒரு 45 பேரை பற்றி தவிர வேறு யார் பேரும் உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் அடுத்த இன்ஜினியருக்கு இன்ச் டேப் கொடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி யாராவது ஹிஸ்ட்ரி பற்றி பேசினா உடனே அவங்ககிட்ட ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 30 பேர் எழுதுவான், அதுக்கு மேலே எழுத தெரியாது. அவர் சொன்னார், நாகாலாந்துலேருந்து நான் வந்தேன், ரொம்ப சின்ன ஊர் அது, அங்கேயே கிட்டத்தட்ட 1500 பேர் எழுதி கொடுத்தாங்க, இங்கே வந்து பார்த்தா 40 பேரை தான் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணி கல்வியின் தரத்தை உயர்த்தினீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நீட் எடுத்துப்போம், நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க. நான் வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். உங்கள் ஆளுங்கள்லாம் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு 6 கோடி 5 கோடி ஒரு சீட்லேயும் வந்துட்டு இருந்தது, அதனால தான் நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்க நான் சொல்கிறேன். அது இல்லைன்னே வச்சுப்போம் ஐயா, இல்லைன்னே வச்சுப்போம்.
2016 வரைக்கும் இங்கே எத்தனையோ பேர் +2 மார்க் வாங்கி மருத்துவம் படித்து தான் இந்த நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. தமிழ்நாடு டூரிசமில் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டுகின்ற ஒரு மாநிலம். டூரிசத்தில் 3 விதமான வருமானம் வரும். ஒன்று கல்லூரிகள் படிப்பதற்காக வர்றவங்க, ஹாஸ்பிட்டல்ஸுக்காக வர்றவங்க, கோவில் அல்லது கலாச்சாரத்துக்காக வர்றவங்க, பீச் அந்த மாதிரி கலாச்சாரத்துக்காக வர்றவங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, 2016 வரைக்கும் நீங்கள் மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அவன் மெத்த படித்தவனாக இருந்தான் அப்படின்னா செல்லாதுன்னு சொல்லிருங்க. மெத்த படித்தவனா என்ன, 98-99%. அப்படி வாங்கினா தானே அவன் மருத்துவர் சீட்டுக்கு போக முடியும், அரசு கல்லூரியில் சேர்ந்திருக்க முடியும், இல்லைன்னா சேர்ந்திருக்க முடியாது. கொழுத்த பணக்காரனாக இருந்திருப்பான், அதனால தான் அவனால் பிரைவேட் காலேஜில் சேர்ந்து மருத்துவராக இருக்க முடியும். இந்த 2 ஸ்டாண்டர்ட் இல்லாமல் 2016 வரைக்கும் தமிழகத்தில் மருத்துவம் படித்தவர்கள் ஒரு 500 பேரை தேர்ந்தெடுங்க. நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. எப்படி தேர்ந்தெடுக்கணும்? ஈரோடு கிழக்கில் தேர்தல் நடத்தினீங்க இல்லையா, பூத்துக்கு 100 பேரை கரெக்டாக ஒதுக்கி டெய்லி சோத்தை போட்டு கையில் ஒரு 20,000 ரூபாய் ரொக்கமாக வெவ்வேறு விதமாக கொடுத்து அவன்கிட்ட வாக்கு வாங்கினீங்க இல்லையா, அந்த மாதிரி நேர்மையாக தேர்ந்தெடுங்க. ஒரு 500 பேர் தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்துட்டு மெத்த படித்தவன் ரிஜெக்ட், கொழுத்த பணக்காரன் ரிஜெக்ட்னு பாருங்க. 2 பேர் உங்களால் காட்ட முடியாது. ஆக அந்த மருத்துவம்ங்கிறது மெத்த படித்தவனுக்கும் கொழுத்த பணக்காரனுக்கும் தான் இருந்தது. நீட் வந்ததுக்கு அப்புறம் அது சாமானியர்களுக்காக ஆகிவிட்டது அப்படின்னு நான் சொன்னா, கோச்சிங் கிளாஸ்ல செலவு பண்றாங்களே அப்படிங்கிறான். அவன் பண்ணலையா? அவன் தன்னுடைய 99 மார்க் வாங்கிக்கிறதுக்கு அவன் பண்ணலையா? சின்ன வயசுல இருந்து அவன் ஒழுங்கா படிக்கலையா? அல்லது அவங்க அப்பா சாராய கடையோ அல்லது வேற ஏதோ ஒரு கடையை வச்சுக்கிட்டு கொழுத்த பணக்காரன் ஆகலையா? அல்லது திமுகவுடைய கவுன்சிலராகவோ ஏதோ ஒன்று நிலைமையில வந்து அதுக்கப்புறம் 10,000 கோடி 5,000 கோடி சம்பாதிக்கிற கொழுத்த பணக்காரனா அவன் ஆகலையா? அந்த 2 ஆகாமே அவன் பணக்காரனாகவோ அல்லது மெத்த படித்தவனாக வந்தான். அன்னைக்கும் படிப்புக்கு அந்த செலவு இருக்கத்தான் செஞ்சது, இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யுது. கோச்சிங் கிளாஸுக்கு கொடுக்குறியன்னா உன்னுடைய பாடத்தின் தரம் சிபிஎஸ்இ லெவலில் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அண்ணாமலை அதை தான் சொல்கிறார். 2017-18 இந்த பிரச்சனை இருந்ததுங்க. அவங்க சிபிஎஸ்இ கையெல்லாம் காட்டல, நான் காட்டுறேன் ஈஸியாக புரியறதுக்காக. அவங்க சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்டில் படித்தாங்க, இவங்க சமச்சீரில் படித்தாங்க. அதனால் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்ததுங்க. 2019 அப்புறம் அதை சரி பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த 3 வருடம் வேணால் சொல்லுங்கள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல. எதுக்காக இப்போ நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க? கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக, இன்னும் நிறைய பேருக்கு பிச்சை போடுவதற்காகத்தானே நீங்கள் அரசியலில் நேர்மையாக இருக்கீங்க. அரசியலில் நீங்கள் நேர்மையாக இருக்கிறதே பிச்சை போடுறதுக்கு தானே. தப்பே கிடையாது. பணக்காரன் தானே பிச்சை போட முடியும். யார் போடுவாங்க? என் முதலாளி எனக்கு பிச்சையாக போடுவார்? போட மாட்டார். இன்க்ரிமெண்ட்டே கொடுக்க மாட்டார். அவர் எங்கேருந்து போய் பிச்சை போட மாட்டார். ஆனால் நீங்கள் போடுறீங்க, நான் வச்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி பண்ணுறதாக இருந்ததுன்னா, இந்த மெத்த படித்தவனை தவிர, கொழுத்த பணக்காரனை தவிர நீங்கள் மருத்துவராக 2016 வரைக்கும் யாரை ஆக்கினீங்க? நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த நீட்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ நீட்டுங்கிறது ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் 2017 24 வரைக்கும் படிக்கிறாங்க. இந்த 7 வருடத்தில் மருத்துவம் படித்து முடித்த அல்லது படித்து கொண்டிருக்கிற மாணவர் 500 பேர் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் மெத்த படித்தவன் இருக்கானான்னு பாருங்க, செல்லாதுன்னு சொல்லுங்க. கொழுத்த பணக்காரன் இருக்கானான்னு பாருங்க, செல்லாதுன்னு சொல்லுங்க. அப்போ அந்த 500க்கு எத்தனை பேர் வர்றான்னு பாருங்க. குறைந்தது 70 100 பேர் இருப்பான். இந்த மெத்த படித்தவனாகவோ அல்லது கொழுத்த பணக்காரனாகவோ இல்லாத கேட்டகரியில் வரக்கூடியவங்க அந்த 500ல் குறைந்தது 100 பேர் இருப்பான். சவால் விடுகிறேன், முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணிட்டு சொல்லுங்கள். வேறு 500 பேருக்கு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் தான் 86,000 பேர்கிட்ட போய் பாவம் தகவல்லாம் எடுத்துகிட்டு ராஜன் ஐயா கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க. அவர் பாவம் அதை வச்சு தீர்ப்புலாம் கொடுத்தாரு. 500 பேர் ஈஸியாக எடுக்கலாமே. 2016க்கு முன்பு 2016க்கு பின்பு எடுத்துட்டு சொல்லுங்கள், அப்புறம் நீட்டாக விமர்சிங்க. இதுதான் என்னுடைய கருத்து. கோவையை தொடர்ந்து திருநெல்வேலி மேயரும் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ராஜினாமா பண்ணியிருக்காங்கங்கிறது செய்தி, பண்ண சொல்லப்பட்டிருக்காங்கங்கிறது பின்னாடி இருக்கிற அண்டர் கரண்ட். அப்படி எடுத்துக்கலாமா? இல்லைனா எதுக்கு திடீர்னு இப்போ மேயர் வந்து ரிசைன் பண்ணுறாரு? அவருக்கு ஏதாவது பணம் ஒழுங்காக வரல, ஒதுக்கீடு பண்ண வேண்டிய ஒதுக்கீடு வந்து கரெக்டாக பண்ணலைங்கிறதுக்காக ரிசைன் பண்ணுறாரா? இல்லை உதயநிதி கூப்பிட்டு நீ வந்து தேவையில்லை, என்னுடைய ஆளை நான் போட போகிறேன், அதனால் நீங்கள் வெளில வாங்கன்னு சொல்லி அதனால் ரிசைன் பண்ணுறாங்களா? இல்லை மக்கள் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தி அந்த மக்கள் போராட்டத்தின் ஃபேஸ் பண்ண முடியாமல் அதனால் ரிசைன் ஆகிறாங்களா? இல்லை வீட்டில் யாராவது வந்து என்னை மீறி தப்பு நடக்குது, நான் வந்து தப்பு நடக்கக்கூடாது, நான் வந்து நேர்மையானவன், அதனால் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு வருதா? இந்த ரெசிக்னேஷனுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? அண்ணாமலைக்கு ஓட்டு வருவதற்காக ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால இது நடந்ததா? உங்களுடைய பாகம், உங்களுடைய ஏரியா, உங்களுடைய வார்டு, உங்களுடைய பூத் ஏரியாவில் அண்ணாமலைக்கு அதிக வாக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இது நடக்குதா? தெரியல. அது காரணம் என்னங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? சூழ்நிலைகள் என்னன்னு எனக்கு தெரியும். எதனால ஒரு மேயர் எதுக்குங்க ரிசைன் பண்ண போறாரு? எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி
சொத்தெல்லாம் விற்று நிறைய பேர் அடிதடியோட அத்தனை பேரையும் சந்தித்து கொலை மிரட்டல்களெல்லாம் தாண்டி ஒருத்தன் மேயர் ஆகணும். அவன் எதுக்கு ரிசைன் பண்ணுறான்? ஏதாவது மக்கள் கொந்தளிப்பு நடந்ததா? எதுவும் கிடையாது. ஓட்டு கணக்கு போட்டு பார்த்தாங்க, அசம்பிளி கணக்கு போட்டு பார்த்தாங்க. இவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் கரெக்டான வாக்கு வரல. இவங்களும் பணம் நிறையா செலவு பண்ண 10-20,000 கோடி செலவு பண்ணாமல் இந்த 40க்கு 40 சீட்டெல்லாம் வாங்கியிருக்க முடியாது. தெளிவாக பண்ணாங்க. குறிப்பிட்ட அழகாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இத்தனை பூத்துக்கு இத்தனை பேரை தூக்கணும், அத்தனை பேருக்கு கரெக்டாக கொடுக்கணும், அவெல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அழகாக ஜெயிச்சாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த 2 பேர் ஒத்துழைக்காமல் இருந்திருப்பாங்க. வேற எதுக்காக அவங்க ரிசைன் பண்ணுறாங்க? இல்லைனா தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுறீங்களே. பட்டியலினத்தில் அவங்க மேயர் ஆச்சுன்னா அவங்கள கொடியேற்றக்கூடாது, அவங்கள உட்காரக்கூடாது, சமமாக உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்களே. அதில் மனது நொந்து போய் இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்களா? அப்படின்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். மனசு நொந்து போய் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, பட்டியலினத்தவருங்கிறதுனால அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, அவரும் பொறுத்து பார்த்தாரு, அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொன்னாருன்னா அந்த 2 பேருடைய ஃபோட்டோவை நான் கண்டிப்பாக எல்லா பக்கமும் அனுப்பி இவரை பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் இல்லை. எங்கேயோ வாக்கு கணக்கில் கொஞ்சம் தப்பாகி போச்சு, அதனால தூக்கியிருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். வேற ஒருத்தரை போட போகிறாங்க. உதயநிதி யாரை சொல்ல போகிறாங்களோ அவங்கள போட போகிறாங்க. அவ்வளோதானே. 2026 வரைக்கும் என்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடுங்க. அதுக்கப்புறம் ஆட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. நடப்பு அரசியல் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமை மிக்க நன்றி சார்.